Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 2025 தமிழ் சீனியர் எக்ஸாமினேஷனோட செகண்ட் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண்டென்சேஷன் பொறுத்த வரைக்கும் ரெகுலராக வர பேசேஜ் மாதிரி தான் இருந்துச்சாங்க. அதாவது மாநில அரசு வந்து மத்திய அரசுக்கிட்ட வந்து கோரிக்கைகள் வந்து வச்சுட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டோம். தென் மாநிலத்தில் என்னென்னலாம் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், வெளியில் அரிசிகள் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து தமிழோட அரசோட நிலைப்பாட்டை வந்து சொன்ன மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதான் ரெகுலராக வர மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. தென் பேரிடர் நிதியுதவி வந்து மத்திய அரசு வந்து மாநில அரசுக்கு வந்து கொடுக்கணும், அதே மாதிரி நதிநீர் பிரச்சனை வந்து தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் டாபிக் தான். அதுக்கப்புறமா வந்து எலாபரேஷன் பொறுத்த வரைக்கும் ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, ரெகுலராக கேட்குறது எதுவுமே கேட்கல. ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு கேட்கல. விளம்பரம் கேட்பாங்க, அது வந்து கேட்கல. அதுக்கப்புறம் நேரில் கண்ட காட்சி கேட்பாங்க, அது கேட்கல. அதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா அலுவல் கடிதம், ஆசிரியருக்கு கடிதம், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சுற்றறிக்கை, இந்த 3 தான் வந்து கேட்டிருந்ததாக வந்து சொன்னாங்க. அலுவல் கடிதம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சமூக நல கட்டிடம் வந்து கட்டணும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிற மாதிரி வந்து அலுவல் கடிதம் வந்து இருந்துச்சாமா. அதே மாதிரி சுற்றறிக்கை வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணுறது பற்றி, அதுவும் நம்மளுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் வாங்க சொல்லி ஒரு சர்க்குலர் வந்துச்சு இல்லையா, அது அப்படியே கேட்டிருந்ததாக வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஆசிரியருக்கு கடிதம் வந்து நீங்களாக ஒரு 418 ஆசிரியருக்கு வந்து இந்த மாதிரி தெருநாய் தொல்லை அதிகமாக இருக்குது, ஸோ அது ரிலேட்டடாக வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எழுதுகிற மாதிரி வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்களாமா. இது தாங்க கண்டென்சேஷன் எலாபரேஷன் பற்றினது. தென் சுருக்கெழுத்தில் எழுதுகன்னு சொல்லிட்டு ஒரு 20 மார்க்குக்கு வந்து கொடுப்பாங்க. வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு வந்து சுருக்கெழுத்தில் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து தமிழ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸ் அனந்த நாராயணன் சார் புக்கு இருக்குங்க இல்லையா, சீனிவாச ராவ் முறை, அந்த புக்கோட குட்டி புக்கில் வந்து இருக்கும். நான் உங்களுக்கு ஆன்சர் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். ஒரு 20 வார்த்தைகள் கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஸ்டோக்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. பேஜ் நம்பர் மென்ஷன் பண்ணி நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ப்ராப்பராக வந்து செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு எத்தனை நீங்கள் கரெக்டாக எழுதியிருக்கீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்கள். இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, ஸ்பீக்கர் வந்து மாற்றிருக்காங்களாமா. அது நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லலை. ஸ்பீக்கர் வந்து மாற்றிருக்காங்களாமா, சரிங்களா. தென் லாஸ்ட் எக்ஸாமுக்கு என்ன வாய்ஸ் வந்துச்சோ அதே வாய்ஸ் தான் வந்து வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுவுமே ஒன்ஸ் பாருங்கள், ஓகேங்களா. நான் இப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணிட்டீங்களா? ஸோ மொத்தம் நீங்கள் எத்தனை கரெக்டாக எழுதியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓவராலாக தமிழ் சீனியர் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படியும் கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் எக்ஸாமினேஷன் எப்படி இருந்துச்சு, தென் அதனுடைய செகண்ட் பேப்பர் ஆன்சர் கீ இதெல்லாம் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.